Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து செல்லவும், அந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு நன்மைகள் அளிப்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போகிறதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்வதில் பிரியமுள்ளவர் தேவன். அவர் செய்ய போகிற நன்மைக்கு ஈடாக நம்மிடம் எதையும் ஒரு பொருத்தனையாக செய்வதற்கு முன்பாக நமக்கு செய்ய சொல்லி அவர் கேட்பதும் இல்லை. ஏனெனில் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதாக இருப்பதால் அதிலிருந்து எந்த காரியத்தை எடுத்து நமக்கு நம்முடையது என்று சொல்லி கர்த்தருக்கு பொருத்தனையாய் கொடுக்க முடியும். கர்த்தாவே, நீர் எனக்கு செய்வீர் என்று விசுவாசத்தோடு வெறுமனே நாம் கேட்கும் போதே எதையும் நமக்காக செய்ய அவர் காத்திருக்கிறார். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக ஒரு சாட்சியை, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலே சனிக்கிழமைகளிலே வெள்ளிக்கிழமைகளில் எப்படி எங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி நாங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரேயர் நடத்துவோம்.
அந்த மாதிரி நேரத்தை தெரிஞ்சவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 6 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு சகோதரி, எனக்கு அந்த மகளுடைய பெயர் மறந்து போனது. அவங்க சபைக்கு வந்து நான் குழந்தை பிறக்கிறதற்கு ஆண்டவருக்கு என்ன பொருத்தனை செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு போய் எதை போய் நீங்கள் பொருத்தனையாக கொடுக்க முடியும்? ஏதாவது இருக்கிறத எடுத்து தானே பொருத்தனை கொடுக்கணும். இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடையதாச்சே. அதனால் இப்போ உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது குழந்தை தான் இல்லையா? கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு பச்சை கலர் பீரோ இருக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பீரோவில் ஒரு 3வது தட்டில் நீங்கள் ஏற்கனவே ஹிந்துவாக இருந்த நாட்களில் நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு ஏதோ ஒன்றுக்கு ஏதோ காசு முடிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அதோட குழந்தைக்காக முடிஞ்சு பொருத்தனை செய்கிறதுக்காக ஞாபகத்துக்காக வச்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியலன்னு. அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போய் வீட்டில் போய் தேடி பாருங்க அப்படின்னு. அவங்க தேடி பார்த்துட்டு மறுநாள் வந்து சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், எல்லாம் தேடி பார்த்துட்டு. இல்லைம்மா, ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது நிச்சயமாக அது இருக்காது. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்தார்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து அது ஆண்டவர் செஞ்சாரா இல்லை அந்த பொருத்தனைக்கு நீங்கள் முடிஞ்சு வச்ச காசு செஞ்சுச்சான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதனால் ஒரு பொருத்தனையும் அவர் கேட்க மாட்டார். நீங்கள் போய் நல்லா இன்னொரு தடவை தேடி பாருங்கன்னு சொன்ன உடனே அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு போய் தேடி பார்த்தப்ப அதே மாதிரி ஒரு மஞ்சள் துணி, ஏதோ ஒரு துணியில் ஒரு காசு ஒன்று முடிஞ்சு வச்சுருக்கிறாங்க பொருத்தனை செலுத்துவதற்காக. அதாவது குழந்தை பிறந்தால் பொருத்தனை செய்ய வேண்டும் என்று ஏதோ கொடுங்கன்னு வாங்கி அதை நான் தூக்கி சுருட்டி போட்டுட்டு குப்பையில். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர், நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை செய்வார். ஏன்னா நீங்கள் ஞானஸ்தானம் வேற எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க. கட்டாயம் தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய காரியங்கள் நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி அந்த நாளிலே அந்த மகளுக்காக நான் ஜெபித்து அந்த மகள சகோதரியை சந்தோஷமாக போயிட்டு வாங்க, ஆண்டவருக்கு எந்த பொருத்தனையும் தேவையில்லை. பொருத்தனை செஞ்சுட்டு அப்புறம் சிறுத்தாமல் போயிட்டு அது ரொம்ப கெட்டது. அதை விட செய்யாமல் இருக்கிறதே பெட்டர். குழந்தைகளை கொடுக்கறது ஆண்டவருடைய, எல்லாருக்கும் கொடுக்கறது ஆண்டவருடைய கிருபமாக. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைத்திருந்தேன். பிற்பாடு ஒரு மாதம் கழித்து அவங்க வந்து நாங்கள் அதாவது கருவுற்றிருப்பதாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சபை நடுவே அந்த நாளில் அவர்கள் அந்த ஜெபக்கூட்டத்திலே மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் என்ன ஆண்டவருக்கு கொடுத்தா நாம் எதையாவது கேட்க முடியும்? எல்லாம் அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் எல்லாமே கர்த்தருடையதாக இருக்கும்போது எந்த ஒன்றையும் எடுத்து நம்மளுன்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்ய முடியாது. அவர் உண்மையாய் விசுவாசமாய் அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஜெபிப்போம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எல்லாம் உம்முடையதாக இருக்கிறதினால் எங்களிடத்திலே நீர் ஒன்றையும் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்கிற நாயகனாய் நீர் இருக்கிறதினாலே செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்மிடத்திலே அப்பா உண்மையாக இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.